அன்புள்ளம் கொண்ட வீரியமும் தைரியமும் கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்ன பலாபலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தமிழுக்கு பராபவ வருடம். ஆனி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 17 தேதி வரைக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்குன்றத இந்த வீடியோ மூலமா பார்க்க இருக்கோம். பொதுவா இந்த மாதம் கிரக பயிற்சிகள்னு பார்க்கும் பொழுது சூரியன் 16ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆவார். புதன் அதிசார பயிற்சி ஆவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த பலன்கள் காலபுருஷ தத்துவப்படி தான் நம்ம சொல்றோம். இதையும் ஒரு 40% 50% கண்டிப்பா உங்களுக்கு பொருந்தும், சரியா இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பலன்கள் அக்யூரஸியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகங்களை வச்சு பலன்களை நம்ம சூரியன் முதல் கேது வரை ஒவ்வொரு கிரகங்களும் என்ன மாதிரியான பல பயிற்சி மூலமா, பார்வை மூலமா, சேர்க்கை மூலமா நன்மை தீமைகளை செய்வாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியனோட நிலைன்னு பார்க்கும் பொழுது நன்மைகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் இந்த மாதம் இருக்கு. அதே போல இந்த மாதம் சந்திரன் தனுசு ராசியில இருக்க, பூராட நட்சத்திரத்துல தனுசு ராசியில சந்திரன் இருக்க இந்த மாதம் பிறக்குதுங்கும் பொழுது மாத ஆரம்பத்துல ஒரு சின்ன காரியங்கள் பார்த்தீங்கன்னா தாமதமாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. இதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சந்திரன் நாள் கோள் தான். அதனால அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் தான் ஆரம்பத்திலேயே காத்திருக்கு. அதே போல செவ்வாயோட நிலைன்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில இருக்காரு. அப்போ உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அந்த இயற்கை பாவிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்ல செவ்வாயும் வருவாரு. அந்த இதுல அந்த கோள்கள் இதுல கிரகங்களோட நிலவரம்னு பார்க்கும் பொழுது ரிஷபத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகளை உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் தான் இருக்கு. அதே போல புத பகவானோட நிலை, புதன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரியங்கள்ல ஒரு சின்ன தடங்கல்கள், தாமதம். அதே போல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை கவனமா விடுங்க. உங்களுடைய அனுபவங்களை அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். ஏன்னா அவமானங்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவானோட நிலைன்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் கடகராசியிலேயே அவரோட அந்த உச்ச நிலையில அங்க இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது சொந்த பந்தங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் இருக்கணும், தேவைப்படுது. அவங்கள்ட்ட அளவோட பேசுங்க, அளவோட வச்சுக்கோங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே காரசாரமான விவாதங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சுக்கிரனோட நிலைன்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன் உங்களுக்கு உங்க ராசியில இருந்து 5வது ராசியான அந்த சிம்மத்துல நீடிக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வரவுகளை நீங்க எதிர்பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சூழல் தான் இந்த இதுல இருக்கு. அதே போல ராகு பகவான் 11ல இருக்குங்கும் பொழுது 11ஆம் இடம் நல்ல லாபஸ்தானம் தான். அதனால தன லாபங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதே போல கேது பகவான் அவரும் சிம்மத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நீங்க பொருட்களை கையாளக்கூடிய விதம்,
அதே போல் வண்டி வாகனங்களை கையாளக்கூடிய விதம், வண்டி வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்து சின்ன சின்ன சேதங்களையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் தான் இந்த மாதம் இருக்குது. அப்போது சூரியனால் ராகுனால வந்து உங்களுக்கு சுக்கிரனால ரொம்ப பலன்கள் வந்து நல்ல லாபம், நன்மைகள் அதிகமாக இருக்கிறது மாதிரியான வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போது நீங்கள் உங்களுக்கான இந்த காரியங்கள்ல தடுமாற்றம், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய பேர் வந்து கெடுறதுக்கான ஒரு சூழல், இந்த சேதங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு வந்து நீங்கள் சிவபெருமானை வந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமான மாதமாக அமையும். நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகளை வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பல விதத்துலையும் வந்து ஏற்றங்களை தரும். ஏன்னா சுக்கிரன் ராகு வந்து உங்களுக்கு வரவை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்கும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடும் துர்க்கை வழிபாடும் உங்களுக்கு இன்னும் லாபங்களை அதிகப்படுத்தும். அப்போ இந்த மாதம் சின்ன சின்ன சேதங்கள், அவமானங்கள் இது மாதிரி கலந்து வந்தாலும் உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. பொருளாதார மேம்பாடு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.